அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஜிடி அதே மாதிரி யூஜிடிஆர்பி இது ரெண்டுமே வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. எஸ்ஜிடிக்கு வந்து அந்த பார்ட் பி மார்க் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் சிவி ப்ளஸ் வந்து எல்லாமே பெண்டிங் இருக்குது. ஸோ இது மேலும் வந்து இந்த யூஜிடிஆர்பி எஸ்ஜிடியில் போஸ்டிங்ஸ் வந்து அதிகரிக்குமா, பணியிடங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா, அது வந்து கூடுதலாக இதிலே சேர்த்த வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. ஸோ என்னென்ன காரணங்களுக்காக வந்து வரும்ன்றதை வந்து ரீசன்ஸ் வந்து பார்த்துடலாம். அந்த காரணங்களை பார்த்தா நிச்சயமாக வந்து உங்களுக்கே வந்து அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே சரியாக பார்க்காம அது சம்மந்தப்பட்ட கொஷின் அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை நம்ம அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கோம். ஆனால் அது சரியாக பார்க்காம மறுபடியும் நம்மகிட்ட கேள்விகளாக கேட்குறாங்க. ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் தருவோம். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் நிச்சயமாக வந்து அதாவது வந்து பிடிக்கான அந்த இது வந்து கால்பர் பண்ணிட்டாங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆனுவல் பிளானரில் வந்து விட்டுட்டாங்க. ஆனால் டெட்டை பற்றியோ எஸ்ஜிடியை பற்றியோ ஆனுவல் பிளானரில் வந்து விடலை. ஆனால் ரிவைஸில் விடுவாங்க. ரிவைஸில் வந்து ஜூலை 6 ஆகஸ்ட்டில் வந்து டெட்டு நடக்கும். அதே மாதிரி எஸ்ஜிடி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பரில் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு தான் நிச்சயமாக வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் அதில் யாருன்னா கிளாஸ்க்கு வந்து சேர பிரியப்பட்டிங்கன்னா டெட்டுக்கு தனி ஒரு லிங்காகவும் அதே மாதிரி எஸ்ஜிடிக்கு தனி ஒரு லிங்காகவும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் வந்து டச் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ளே வரலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து எல்லா தகவல்களும் அதில் வந்து நிச்சயமாக வந்து சொல்லுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மொத்தமாக வந்து எல்லா தகவல்களும் அந்த குரூப்பில் வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து வரலாம். சரி, ரைட், நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இன்றைக்கி மானிய கோரிக்கையினுடைய கடைசி நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த 110 விதியின் கீழே வந்து நேற்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து முதல்வர் அவர்கள் அறிவித்த மாதிரி இந்த போஸ்டிங்கை பற்றியும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடெண்டம் பற்றியும் வந்து ஏதாவது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி கூட அந்த யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண அந்த பிடிபிஆர்டியில் பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க வந்து இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு முதல்வர்கிட்ட வந்து கோரிக்கை மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஜிடியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து அவங்க வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராடன்னு தான் ஒரு தகவல், நேற்று வந்து தகவல். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கட்டத்தில் ஏதாவது போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, நமக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே வந்து போராட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து இது வந்து வாழ்க்கை. ஏன்னா இந்த வேலை தேடுபவர்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த வேலை தான் நம்மளுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லி வந்து நம்பி நிறைய பேர் வந்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அரசாங்கமே சொல்லிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் தொடக்கப்பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 1,17,310. ஓகேங்களா? 1,17,310. ஸோ இந்த 1,17,310 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்டரி கிரேட் டீச்சர் அதான் எஸ்ஜிடியை வந்து போடணுன்னா 3,910 போஸ்டிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக போடணும். ஆல்ரெடி 2,768 ப்ளஸ் இதில் வந்து ஒரு 3,910. ஓகேங்களா? இதை ஒரு சைடு வைப்போம். இப்போ ஒவ்வொரு வருஷத்தினுடைய அந்த கால்பர் அந்த டிஆர்பியில் ஆனுவல் பிளானரில் விட்ட கால்பரை வந்து பார்த்தீங்கன்னாவே அந்த வருஷத்துக்கான எவ்வளோ டீச்சர்ஸ் தேவைன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ 2021 கால்பரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கு வந்து 730 போஸ்ட் கால்பர் பண்ணாங்க, பிடிக்கு வந்து 572 போஸ்ட் கால்பர் பண்ணாங்க. ஃபில் பண்ணாங்களான்னா ஃபில் பண்ணல. 2022 பொறுத்தவரையிலும் பிடிக்கு வந்து 1874 1874 போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்ணாங்க. செப்டம்பரில் கால்பர்னு சொல்லி சொன்னாங்க, டிசம்பரில் வந்து எக்ஸாம்னாங்க, நடக்கலை. எஸ்ஜிடிக்கு வந்து 3,987. எப்போ 2022 3,987 போஸ்டிங் எஸ்ஜிடிக்கு. ஓகேங்களா? ஆனால் ஆனுவல் பிளானரோட சரி அதுக்கப்புறம் கால்பரே பண்ணல. இப்போ 2023 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2023 பொறுத்தவரையிலும் எஸ்ஜிடிக்கு வந்து 6,553 வேகன்சிஸ். ஓகேங்களா? 6,553 6,553 வேகன்சிஸு. அதில் வந்து எஸ்ஜிடிக்கு மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கால்பரும் பண்ணல, அதே மாதிரி வந்து எக்ஸாமும் நடக்கலை. 24 பொறுத்தவரையிலையும் 24 தான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,768 ஃபஸ்ட்டு ஒரு 1,766ன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு +2, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ஆடெண்டம். 2,768 பணியிடங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் ஏற்றிருக்காங்க. ஆடெண்டம் வந்து ஒரே ஒரு ஆடெண்டம் தான் வந்து வந்திருக்கு. ஃப்யூச்சரில் வந்து வரலாம். ஏன் வரும்னு நான் சொல்கிறேன்னா பிஜிடிஆர்பிக்கு நேற்று கூட போஸ்டிங் போட்டாங்க. பழைய அந்த விடாத அந்த மேஜர் ஒரு சில மேஜர்ஸ்க்கு
நேற்று போஸ்டிங் போட்டாங்க, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பிஜிடிஆர்பியில் நேற்று போஸ்டிங் போட்டாங்களா சார், நடந்துச்சா அப்படின்னா இது நிறைய பேருக்கு நிச்சயமாக வந்து தெரியாது. நேற்று கூட வந்து போட்டாங்க. அதே மாதிரி நிறைய நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்துருப்பீங்க, டிஆர்பிலையும் பார்த்துருப்பீங்க, செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி போஸ்டிங் போட்ட பின்னாடியும் வந்து போடுவாங்க. ஒரு சில அந்த வேகன்சி நீடடை பொறுத்து வந்து போடுவாங்க. இது வந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஒரு வேகன்சின்றது எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். அது அரசாங்கத்தினுடைய முடிவில், அந்த முடிவு எல்லாமே அரசாங்கத்தினுடைய கையில் தான் வந்து இருக்குது. நீங்களோ நானோ இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் நினச்சிட்டாங்கன்னா போடணுன்னா நிச்சயமாக போட்டுடலாம். ஆனால் போடணும்னு நினைக்கணும். போடணும்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து எப்போ வேணாலும் அடெண்டம் வரலாம். இன்னும் வந்து பல்லாயிரம் போஸ்டிங்ஸை வந்து யூஜிடிஆர்பிலையும் அதாவது வந்து டெட்லையும் வந்து இந்த எஸ்ஜிடிலையும் வந்து அவங்க வந்து சேர்க்கலாம். ஸோ 2024 உங்களுக்கு தெரியும் 3192 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும், 2768 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது எஸ்ஜிடிக்கும் வந்து கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ஒரு அவசர கதியில் ஒன்று வந்துச்சு. எப்படி 21, 22 வந்துச்சு, அந்த மாதிரி வந்து அவசர கதியில் ஒரு ஆனுவல் பிளானர் வந்து வந்துச்சு. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜி வந்து ஒரு 1915 போஸ்டிங்கு. அதே மாதிரி பிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1205 1205 ஓகேங்களா, அவ்வளோ போஸ்டிங்ஸ். அது செப்டம்பர் வந்து கால்பர், டிசம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. டெட்டை பற்றியோ எஸ்ஜிடியை பற்றியோ தகவல்கள் வந்து இல்லை, அதில் வந்து இல்லை. ஆனால் ப்ரமோஷனுக்கு டெட்டு தேவை, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மதுரை ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் 2 ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர்களும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லேயே ஏரிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மட்டும் வெயிட்டிங். ஸோ அதுக்கு வந்து டெட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவை அப்படின்னுக்குள்ள சீனியர்ஸ் எல்லாம் வந்து டெட்டு வைக்காமல் வேறு யாருக்குன்னா 2018 14 வந்தவங்களுக்கு வந்து போஸ்டிங்க்கு வந்து வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து டெட்டுன்றது கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த டெட்டை பற்றி அறிவிப்பு வந்து ஆனுவல் பிளானர்லேயே இல்லை. ஸோ அவசர கதியில் விட்ட ஆனுவல் பிளானர், அதனால் வந்து இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா, அதில் வந்து டெட்டுக்கான அறிவிப்பும் இருக்கும், எஸ்ஜிடிக்கான அறிவிப்பும் இருக்கும். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 21 ஒரு எஸ்ஜிடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம், 736 போஸ்டிங், 22 ஒரு 3987 போஸ்டிங், அதே மாதிரி 23 6553 போஸ்டிங், 24 2768, 25 இப்போ சேர்ந்துருக்கிற அட்மிஷன் வரலையும் நான் சொல்கிறேன் 3910 போஸ்டிங். இனிமேல் வந்து ஜூன்லலாம் அட்மிஷன் வந்து அதிகரிக்கும். இதில் 5ஆம் கிளாஸ் பையன் வந்து 6ஆம் கிளாஸ் போகிறான், அது அவுட் கோயிங்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்கமிங் அளவுக்கு அவுட் கோயிங் வந்து நிச்சயமாக வந்து இருக்காது. ஸோ அப்படி போனாலும் அது ஒரு ஹைஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டதாரி ஆசிரியனுடைய கூடுதல் பணியிடங்களை வந்து உருவாக்கும், இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ 21 இப்போ 25 வரலையும் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 17,954 ஓகேங்களா, 17,954 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட. இதில் வெறும் 2768 வேக்கண்ட்டு தான் இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஜூன்லேயே ஜூலைலேயே கண்டிப்பாக போட்டுருவாங்க சார், அடுத்த வருஷம் ஆகிடும் சார், அடுத்த வருஷம்லாம் ஃபங்க்ஷன் வச்சு தான் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட்லேயே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய கடைசி ஆண்டு காலம், அந்த தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் ஒரு போஸ்டிங் போட்டு அடுத்த ஒரு எக்ஸாம் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா, நிச்சயமாக இருந்தால் அதில் கூடுதலான பணியிடங்களை வந்து நிச்சயமாக வந்து போடுவாங்க. ஸோ இந்த 17,954 பணியிடங்கள் வந்து இதில் வந்து எஸ்ஜிடியில் வந்து இப்போ வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த செகண்டரி கிரேடுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 700லேருந்து அதிகபட்சம் ஒரு 2000 பணியிடங்கள் வரலையும் உயரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஜிடிஆர்பியில் வந்து 3 டைம் வந்து உயர்ந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க. 21 வந்து 572 வேக்கண்ட்டு, 22 1874 வேக்கண்ட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3192, டோட்டலாக 5638 வேக்கண்ட்டு. ஓகேங்களா, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த 25 வந்து 1605 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1605 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரிமைனிங் வேக்கண்ட் வந்து போட வேண்டியது இருக்குது. இதிலே ஷார்ட்டேஜ் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இதிலே ஷார்ட்டேஜ் வர பட்சத்தில் இன்னும் கூடுதலாக வந்து அடுத்த ஆண்டு அட்மிஷன்ஸ் இருக்குது. நிச்சயமாக அதிகமான அட்மிஷன்ஸ் வந்து இப்போலாம் வந்து இருக்குது. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் கமெண்ட் பாக்ஸில் சார் எங்கள் ஸ்கூலில் கூட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று வந்து போட்டிருந்தீங்க, பார்த்தேன் நான். ஒரு சில ஸ்கூல்ஸில் குறைஞ்சிருக்குங்க நிறைய. இன்றைக்கும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கடலூர் இது போன்ற மாவட்டங்கள், மெயினாக திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து சேர்க்கை, மலைவாழ் பகுதிகளில் இன்றைக்கும் வந்து சேர்க்கை தான் அதிகமாக இருக்காங்க. வந்து ஒரே டீச்சர் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி 120-130 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் கூட ஒரே ஒரு டீச்சர் தான். அங்கே 4 பேர் வேணும், 5 பேர் வேணும். ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு டீச்சர் தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட டேட்டாஸ்லேருந்தே அது கவர்மெண்ட் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்கும்போது வந்து கூடுதலாக இதில் வந்து ஆடெண்டமும் நிச்சயமாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்த வருஷத்துக்கு, அதாவது அடுத்த வருஷம்னா அடுத்த கால்பருக்கு வந்து போஸ்டிங்ஸும் வந்து அதிகமாக ஃபில் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ 17,954 வேக்கண்ட்லேயே இப்போ 2700 போட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய வேக்கண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 வேக்கண்ட்டாவது அவங்க அடுத்த டைம் போட்டு தான் ஆகணும்.
ஓகேங்களா. கம்மிங் எக்ஸாமில் வந்து வச்சு போகிறதாகணும். இல்லைனா இதிலே அடெண்டமில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து வரும். நிச்சயமாக எஸ்ஜிடிக்கு வந்து இன்னொரு அடெண்டம் வந்து நம்ம வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. 700 போஸ்டிங்லேருந்து 1200 போஸ்டிங்கிறது கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். அது 2000 வரலையும் அதிகரிச்சா கூட வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடைசி அந்த ஆட்சியினுடைய கடைசி ஆண்டுகாலம்ன்றதுனால எது வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து யூஜிடிஆர்பியில் சார் ஃபைனல் லிஸ்ட்டே வந்துருச்சிங்களே சார், எல்லாமே வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட்டே வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபைனல் லிஸ்ட்டு போன ஜூலையிலே விட்டாங்க. இப்போ ரிவைஸ்ட் லிஸ்ட்டே வந்துருச்சு. இனிமேலுக்கும் ஒரு இது வந்து வருமானா, அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக எது வேணாலும் நடக்கலாம். இன்னும் கூடுதலாக கூட அவங்க வந்து கொடுக்கலாம். இன்னொரு லிஸ்ட்டு கூட வந்து விடலாம். அடுத்த எக்ஸாம் கால்பருக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ இந்த வருஷமே இன்னொரு கூடுதலாக ஒரு 500 போஸ்டிங் போடலாம், 400 போஸ்டிங் போடலாம்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாக நடக்கும். நடந்தால் நமக்கு எல்லாருக்கும் நல்லது தானே. நடந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லது தானே. ஏன் நடக்காதுன்னு சொல்லி நம்ம வந்து நெகட்டிவாக நினைக்கணும். ஸோ பாசிட்டிவாக நினைப்போம், நிச்சயமாக நடக்கும். பாசிட்டிவ் யார்கிட்ட இருக்கோ, பாசிட்டிவ் வைப்ரேஷன் யார்கிட்ட இருக்கோ, அவங்க இன்னைக்கு வரலையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆனது எல்லாமே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.